எபிசோட் 116. இருட்டு துவங்கவும் தான் அனைவரும் கிளம்புவதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். சரி வாங்க, இது வரைக்கும் கலெக்ட் பண்ணதே போதும். நாம் இப்போ இறங்க ஆரம்பிக்கலாம். ஆனா இவன் சொல்ற மாதிரி இது வெறும் சாதாரண பணிதானே, இயற்கையா நடக்கிறதானே. இதுக்கு போய் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. வர வழியில எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். அழுத்தமாக கூறிய கிரண் அவர்களுக்கு முன்னே நடக்க ஆரம்பித்தான். அனைவரும் அவர்கள் வந்த வழியிலே இறங்க ஆரம்பித்தார்கள். அடுத்த 2 மணி நேரத்தில் நன்றாய் இருட்டு துவங்க அனைவரும் அவர்களின் டார்ச் லைட்டை உயர்ப்பித்தார்கள். என்னதான் டார்ச் லைட் இருந்தாலும் பனியில் அவர்களால் சரியாக பாதையை பார்க்க முடியவில்லை. சுற்றி எங்கிலும் வெள்ளை நிற பனியாகத்தான் அவர்களுக்கு தெரிந்தது. இரவில் மலையில் மிகவும் அமைதியாக இருக்க அங்கிருக்கும் சிறிய பூச்சிகளின் சத்தமும் வேறு சில விசித்திரமான சத்தங்களும் கேட்க கூட்டத்தில் இருந்த பெண்களை பயத்தில் நடுங்க செய்தது. அப்போ இந்த மலையில நிஜமாவே காட்டு விலங்குகள்லாம் இருக்குதா என்ன? பயத்துடன் சுற்றி முற்றி பார்த்தபடியே லைலாவின் கையை இறுக்க பிடித்துக் கொண்டாள் ஜனனி. லைலாவிற்கும் மேலும் பயம் எடுத்தது. அமைதியாய் சுற்றி பார்த்தபடியே நடந்தாள். உடன் வந்திருந்த ஆடவர்கள் இப்பொழுதுதான் அவர்களின் தற்பெருமையை பீத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து வம்பு செய்ய ஆரம்பித்தார்கள். இப்ப எதுக்கு நீங்க எல்லாம் பயப்படுறீங்க? அதான் சிங்கம் மாதிரி நாங்க எல்லாம் இருக்கோமே. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். அது சிங்கம் புலியா இருந்தாலும் சரி, பேய் பிசாசா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எதை பார்த்தும் பயம் இல்லை. என்னது, இங்க பேய் இருக்குமா? லைலாவும் ஜனனியும் வெளிர்ந்த முகத்துடன் அலறினார்கள். பேய் பிசாசு என்று கேட்டதுமே கிரண் பின்னேயும் வில்லியம்ஸ் பின்னேயும் இருவரும் ஒளிந்து கொண்டார்கள். கிரண் பார்வை அரோரா மீது இருந்தது. அடச்ச, இவனுக்கு பதிலா அரோரா வந்து பயத்துல என்ன கட்டி பிடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும். நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. மனதில் நினைத்த கிரண் அடுத்த நொடியே அரோரா பக்கம் சென்று அக்கறையுடன் பேசினான். அரோரா, நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உனக்கு துணையா நான் இருக்கிறேன். உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. கனிவுடன் அவனை பார்த்து கூறிட அரோரா அமைதியாய் அவனை பார்த்தாள். தேங்க்ஸ். எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அமைதியாய் அவனிடம் கூறிட கிரண் அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் நடந்தான். மேலும் 1 மணி நேரம் இப்படியே அவர்கள் நடக்க திடீரென்று சேவியர் ஒரு இடத்தில் நின்றான். எல்லாரும் அப்படியே நில்லுங்க, இங்க ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. எச்சரிக்கும் விதமாக சேவியர் கூறி நிற்க மற்ற அனைவரும் அவனை கடுப்புடன் பார்த்தார்கள். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி உனக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. சும்மா எதையாவது ஒன்னு பார்த்துட்டு இதை பண்ணாத. கடுப்பாக கிரண் கூறிட மற்ற அனைவரும் அவனை அவமதித்தார்கள். என்னாச்சு சேவியர்? அவனிடம் அக்கறையாக வந்து கேட்டாள் அரோரா. சேவியர் சுற்றி முற்றி பார்த்து அமைதியான குரலில் பேசினான். எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நேரமா நம்ம ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதை கேட்ட சில பேர் அதிர்ச்சியாக அவனை பார்த்தார்கள். சுற்றி முற்றி பார்த்த கிரண் இன்னும் கடுப்படைந்தான். சேவியர், தேவையில்லாம எங்க எல்லாரையும் நீ பயமுறுத்தாத. பனிமூட்டை அதிகமா இருக்கு, அதனால இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ எப்படி நீ நம்ம வந்த இடத்துக்கே திரும்ப வந்துட்டு இருக்கோன்னு இவ்வளவு உறுதியா சொல்ற? எரிச்சல் கலந்த குரலில் கிரண் கூறிட சேவியர் அமைதியாய் சூழலை உணர முயன்றான். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்தது போலதான் இருக்கு. கமான் சேவியர், எனக்கும் தான் இப்ப நம்ம நடக்கிறத பார்த்தா மலை அடிவாரத்துக்கு போற மாதிரி இருக்கு. சும்மா தேவையில்லாம பயமுறுத்தணும்னு ஒண்ணு பேசாத. எரிச்சலாக கிரண் கூறிட அவர்கள் பக்கம் தயக்கத்துடன் வந்து நின்றாள் லைலா. அது எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். எனக்கும் தான். தயக்கத்துடன் அரோராவும் கூறிட அனைவரும் என்ன செய்வதென்று யோசித்தார்கள். சேவியருடனே அவனின் கோட்டை கழட்டி கிரணிடம் பேசினான். உங்க எல்லாரோட கோட்டையும் கழட்டுங்க. அதெல்லாம் ஒன்னா கட்டுவோம். ஒரு எண்டு நம்ம கிட்ட இருக்கட்டும், இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க கிட்ட இருக்கட்டும். இங்க இன்னும் கொஞ்ச தூரம் போய் ஏதாவது மரத்துக்கு பின்னாடி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். பனி இன்னும் அதிகமாச்சுன்னா நாம் எல்லாரும் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். சேவியர் கூறிட உடனே அனைவரும் அவர்களின் கோட்டை கழட்டி ஒன்றாய் கட்டினார்கள். கோட்டின் ஒரு பக்கம் சேவியரிடம் இருக்க இன்னொரு பக்கம் அரோராவிடம் இருந்தது. அரோரா, லைலா, ஜனனி மூவருமே மரத்திற்கு பின்னால் சென்றார்கள். பனி மிகவும் அதிகமாக இருப்பதனால் மூவருமே வெகு தூரம் செல்லவில்லை. ஆடவர்கள் எல்லாம் திரும்பி நின்று அவர்களுக்கு தனிமை கொடுத்தார்கள். அவர்கள் வருவதற்காக காத்து கொண்டிருக்க சில நொடிகளிலே அரோராவின் அலறல் சத்தம் அந்த இடத்தில் எதிரொலித்தது. காப்பாத்துங்க, ஏதோ கடிச்சிருச்சு, காப்பாத்துங்க. அரோரா! அரோரா கத்தும் சத்தம் கேட்டதுமே சேவியர் முகம் மொத்தமாய் மாறியது.
உடனே மரத்திற்கு பின்னால் ஓடி சென்றான் சேவியர். 3 பேருமே பயத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து குழப்பமாக அவர்களை பார்த்தான். என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்துனீங்க? பாம்பு, பாம்பு, அங்க ஒரு பாம்பு இருக்கு. பயத்தில் கத்தியபடியே கீழே இருக்கும் ஒரு பச்சை நிற பாம்பை கை காட்டினாள் அரோரா. கிரணும் மற்றவர்களும் அப்பொழுதுதான் வர பாம்பை கண்டதும் அங்கு அருகே செல்ல பயந்து அப்படியே நின்றார்கள். பாம்பை உன்னிப்பாக கவனித்த சேவியர் உடனே அதனை பற்றி கையாலே அதனை கொன்று காற்றில் வீசி எறிந்தான். பச்சை நிற கட்டுவெறியன் பாம்பு என கண்டதுமே லேசான அதிர்ச்சி அவன் கண்களில் தோன்றியது. அதுவும் விஷத்தன்மை அதிகம் என நினைத்தவன் உடனே அவர்களை காப்பாற்றியாக வேண்டும் என நினைத்தான். ஐயோ அம்மா, வலிக்குது. வலையில் தரையில் படுத்து கிடந்த லைலா அவளின் விலா பகுதியை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவள் கை வைத்திருக்கும் இடத்தில் ரத்தம் கசிந்தது. லைலா, பாம்பு கடிச்சிருச்சா? அதிர்ச்சியாக கேட்ட சேவியர் உடனே ஜனனியையும் அரோராவையும் பார்த்தான். ஜனனி பெரும் அதிர்ச்சியுடன் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அரோரா அவளின் காலை பிடித்துக் கொண்டு நின்றாள். அங்கிருந்து ரத்தம் கசிய அதனை கண்டு கண்களை அகல விரித்தான் சேவியர். அரோரா, உன்னையும் பாம்பு கடிச்சிருச்சா? அக்கறையுடன் கேட்க வலியுடன் தலையை அசைத்தாள் அரோரா. அவளுக்கு லேசாக தலை சுற்ற ஆரம்பித்தது. இது காட்டுல இருக்கக்கூடிய கட்டுவீரியன் பாம்பு. இதோட விஷத்தன்மை ரொம்பவே அதிகம். உடனே உடம்புல இருந்து விஷத்தை வெளியேற்றி ஆகணும். இல்லைனாக்கா அது உங்க வாழ்க்கைக்கே பிரச்சனையா மாறும். என்ன, அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுமா? அதிர்ச்சியாக கேட்டாள் லைலா. அங்கிருப்பவர்கள் அந்த பாம்பின் விஷம் அவ்வளவு கொடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஏதோ பாம்பு கடித்தால் உடனே மருந்து போட்டு பேண்டேட் போட்டால் சரியாகிவிடும் என நினைத்தார்கள். அரோரா கால்முட்டிக்கு மேலே பாம்பு கடித்திருக்க சேவியர் அவன் பாக்கெட்டில் இருந்த ஊசியை கொண்டு அதனை தொட சென்றான். அதில் அதிர்ந்த அரோரா 2 அடி பின்வாங்க கிரணுக்கு பொறாமை பொங்கியது. சேவியர், என்ன பண்ண பாக்குற? எரிச்சலாக கிரண் கத்த சேவியர் அவனை கண்டுகொள்ளாமல் அமைதியாய் பதில் கூறினான். கண்டதை யோசிக்காத. ஒன்ன மாதிரி நான் கிடையாது. நான் ஒரு டாக்டர். அவ உடம்புல இருந்து விஷத்தை நான் எடுக்க போறேன். அதன் பின்தான் அரோரா அவன் பக்கம் வர கடித்த இடத்தில் ஒரே ஒரு சிறிய ஊசியை வைத்து அவனின் மந்திர சக்தி மூலமாய் அவள் உடம்பிலிருந்து விஷத்தை முழுவதுமாய் அகற்றினான். 1 நிமிடம் கழித்துத்தான் அவள் உடம்பிலிருந்து ஒட்டுமொத்த விஷத்தையும் வெளியே எடுத்தான். இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி குடி. அப்பதான் ரத்தத்துல கலந்திருக்கிற கொஞ்சம் விஷமும் மொத்தமா வெளியே போகும். அவளுக்கு அறிவுரை வழங்கியதும் லைலா பக்கம் திரும்ப அவள் முகம் நொடி பொழுதில் வெளுத்திருந்தது. எபிசோட் 117. பாம்பு கடித்ததில் லைலாவின் முகம் வெளிர்ந்து போனது. சேவியர் அவளுக்கு உதவ நினைக்க லைலாவிற்கு அது அருவருப்பை கொடுத்தது. சேவியர், நீ ஒன்னு எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம். ட்ரீட்மெண்ட் பண்றன்ற பேர்ல என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறியா? சாதாரணமான ஒரு ஊசியை வச்சு எப்படி நீ ட்ரீட்மெண்ட் பாப்ப? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உண்மையாவே நீ அரோராக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியா, இல்ல சும்மா டச் பண்ணணும்னு ஏதாவது பண்ணியா? அவனை பார்த்து முகத்தை சுளித்தபடியே வெறுப்புடன் கேட்டாள் லைலா. அவளின் கேள்வியில் சேவியருக்கு சுருக்கென்ற கோபம் வந்தது. இதில் கிரண் வேறு லைலாவிற்கு ஒத்து ஊதினான். அவனுக்கும் சேவியர் ட்ரீட்மெண்ட் பார்த்தது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஆமா, எனக்கும் அந்த சந்தேகம் தான் இருக்கு. ஆளை பார்த்து யாரையுமே எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த பாம்பு விஷம் உள்ளதா இல்ல சாதாரண பாம்பான்னு யாருக்கு தெரியும்? இவன் ஏதாவது நம்ம கிட்ட கதை கட்டி இருக்கலாம்ல. ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு கீழே போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா போதும், எல்லாம் சரியாயிடும். கடுப்புடன் கூறினான் கிரண். சேவியருக்கு அவர்கள் பேச்சில் கோபம்தான் வந்தது. முதலில் லைலாவிற்கு உதவி செய்யதான் அவனும் நினைத்தான். ஒரு மருத்துவராய் உயிர் விடயத்தில் தாமதிக்க கூடாது என அவன் நினைக்க, ஆனால் அவளோ அவனின் உதவியே வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். சேவியரை மறுத்தது மட்டுமல்லாமல் உடனே கிரண் பக்கம் திரும்பினாள். கிரண், நீ படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா? இந்த மாதிரி பாம்பு கடிச்சா ஹீரோ உடனே அந்த ரத்தத்தை உறிஞ்சி ஹீரோயினை காப்பாத்துவாரு. நீயும் ஏன் எனக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண கூடாது? அவனை ஒரு விதமான எதிர்பார்ப்புடனே பார்த்து கொண்டு கேட்டாள் லைலா. உடனே அங்கிருக்கும் மற்ற அனைவரும் லைலாவின் உடலை பார்க்க ஆரம்பித்தார்கள். வந்திருக்கும் 3 பெண்களில் லைலா உடல்வாகு மிகவும் வளைவு நெளிவோடு அழகாய் இருக்கும். அதுவும் பாம்பு லைலாவின் வில்லா எலும்பிருக்கும் பகுதியில் கடித்து இருக்க அந்த இடம் மிகவும் அந்தரங்கமான இடமாகும். இதனை கேட்டதுமே கிரணுக்கு அவளுக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை இன்னும் அதிகரித்தது. இது அவர்கள் இருவர் மட்டும் இங்கு இருந்திருந்தால் நிச்சயம் இந்த காரியத்தை அவன் செய்திருப்பான்.
ஆனால் அவர்களுடன் தான் அவனின் கனவு கண்ணி அரோரா இருக்கிறாளே. அவளை திரும்பி பார்த்தவன் லைலாவிடம் மறுப்பாக தலையை அசைத்தான். இல்ல லைலா, சாரி, என்னால் பண்ண முடியாது. உனக்கு ஜனனி ஹெல்ப் பண்ணுவா. கிரண் உடனே பின்வாங்க ஜனனி அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். ஜனனி, உன்னால முடியும், கண்டிப்பா பண்ணு. இது அவ உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். சேவியர் அவசரப்படுத்த பயத்துடனே லைலாவை பார்த்தாள் ஜனனி. நேரமாக ஆக லைலாவின் முகம் மாறிக்கொண்டே இருக்க பல்லை கடித்துக் கொண்டு சம்மதித்தாள் ஜனனி. அரோரா மற்ற ஆடவர்களுடன் அந்த இடத்திலிருந்து வெளியே வர ஜனனி லைலாவின் ரத்தத்தை உறிஞ்சி துப்பினாள். 10 நிமிடத்திற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்தார்கள். ஜனனியின் உதடு பர்பிள் நிறத்தில் மாறியிருந்தது. அதனை வைத்து அந்த பாம்பு விஷத்தின் வீரியம் எந்த அளவிற்கு இருந்தது என உணர முடிந்தது. முன்பை விட லைலா இப்பொழுது ஓரளவு தெம்பாக இருந்தாள். ஆனால் இன்னும் அவளுக்கு மயக்கம் குறையவில்லை. மிகவும் மெதுவாக அனைவருடன் நடந்தாள். அரோரா மட்டும்தான் மிகவும் தெளிவாக நடந்தாள். முழுதாய் குணமடைந்த பொலிவு அவள் முகத்தில் தோன்றியது. அவளுக்கே அவளின் பழைய வளம் திரும்ப வந்துவிட்டது போல உணர்ந்தாள். இதுக்கு மேலேயும் நாம லேட் பண்ண வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாம இங்கிருந்து கீழே போகணும். ஏற்கனவே ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இதுக்கு மேல நிறைய விஷப்பாம்புகளும் காட்டுல இருக்கிற மிருகங்களும் அவங்களோட இறைய தேடி வெளியே வர ஆரம்பிக்கும். அதுங்க வழியில நம்ம போய் மாட்டிக்கிட்டா நமக்கு தான் இன்னும் பிரச்சனை. சோ நேரத்தை வீணாக்காம கிளம்பலாம். கண்டிப்புடன் சேவையர் கூறிட இம்முறை கிரண் தேவையில்லாமல் வம்பு செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்து அவனுடன் நடக்க ஆரம்பித்தான். இப்பொழுதுதான் அவர்கள் அனைவருமே இந்த மலைப்பகுதி மிகவும் ஆபத்தானது என்று உணர்ந்தார்கள். அதனால் சேவியருடன் அவசரமாக நடக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அடுத்த அரை மணி நேரத்திலே லைலா கால்கள் வலுவிழந்து அப்படியே தரையில் விழுந்தாள். முகம் வெளுத்து போயிருக்க அவளின் உதடுகள் எல்லாம் நீல நிறத்தில் மாற துவங்கியது. வலி அவளை ஆட்கொள்ள முகத்தை சுருக்கி அழுக ஆரம்பித்தாள் லைலா. காப்பாத்துங்க, என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க பிளீஸ். அழக்கூட தெம்பில்லை அவளுக்கு. 2 பேர் லைலாவை தூக்கி பிடிக்க அவளோ சோர்வுடன் தள்ளாடியபடியே நின்றாள். சேவியர் விரைவாக லைலா பக்கம் வந்து அவளின் நிலையை சரிபார்த்தான். ஐயோ, அவ உடம்புல இருந்த விஷம் முழுசா வெளியே எடுக்கல போல் இருக்கு. அது இப்ப அவளை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இன்னும் 10 நிமிஷத்துல இவ்வளவு காப்பாத்தி ஆகணும், இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன இப்ப நம்ம என்ன பண்றது சேவியர்? பிளீஸ் அவளை எப்படி குணப்படுத்தணும்னு சொல்லு. ஏதாவது பண்ணி இவளை சரி பண்ணு. கிரணும் மற்றவர்களும் பதட்டத்தில் அவனிடம் கெஞ்சினார்கள். என்னதான் அவர்கள் திமிராக பேசினாலும் கல் நெஞ்சுக்காரர்கள் இல்லை. விஷம் லைலா உடலில் பரவி இருப்பதை அறிந்து அனைவருக்குமே பயம் தொற்றிக் கொண்டது. சேவியர், பிளீஸ் என்னை காப்பாத்து. என்னால இப்பவே சாக முடியாது. இதுவரை எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இல்ல. வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்காம என்னால சாக முடியாது. பிளீஸ் என்னை காப்பாத்து. சேவியரை பார்த்து கெஞ்சிக்கொண்டு அழுக ஆரம்பித்தாள் லைலா. சேவியர் உதவியினால் அரோரா இப்பொழுது நன்றாக இருப்பதை கண்டதும் தான் அவளுக்கு அனைத்தும் புரிந்தது. அவளையும் அரோராவையும் தான் பாம்பு கடித்தது. ஆனால் சேவியர் அரோராவை குணமாக்கியதனால் இப்பொழுது அவளுக்கு அவன் மீது நம்பிக்கை வந்தது. சேவியருக்கு லைலாவை பார்க்க எரிச்சலாகத்தான் இருந்தது. முன்பே அவன் உதவியை அவள் ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இந்நேரம் இந்த நிலைமை அவளுக்கு வந்திருக்காதுதான். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிறகு பயத்தில் தன்னிடம் வருகிறாய் என்று நினைத்தான் சேவியர். அதனால் வேண்டுமென்றே அவளை பயமுறுத்தினான். அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. ஏற்கனவே விஷம் உடம்பு முழுக்க பரவுது. இப்போ உன்னோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நான் ஏற்கனவே யூஸ் பண்ண மெத்தடை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. இனிமேலும் பண்ணா விஷத்தை உறிஞ்சி எடுக்கிறதான் வழி, வேற எதுவும் இல்ல. அவளை பயமுறுத்த அவன் அப்படி கூறினாலும் அதில் உண்மை இருந்தது. காரணம், அவள் நடந்து வந்ததில் விஷம் வேகமாக அவள் உடலில் பரவ ஆரம்பித்தது. என்ன? ஆனா அரோராவை மட்டும் சின்ன ஊசிய வச்சுதானே நீ சரி பண்ண. எனக்கு மட்டும் ஏன் நீ அப்படி பண்ணணும்? தயக்கத்துடன் அவனை பார்த்து கேட்டாள் லைலா. அவளுக்கு சேவியர் போன்ற ஒருவன் தன்னை தொடுவது பிடிக்கவில்லை. அந்த எண்ணத்தை புரிந்து கொண்ட சேவியருக்கு ஆத்திரம்தான் அதிகரித்தது. என்ன இது இப்படி இருக்கிறா? இந்த அளவுக்கு நம்மள வெறுக்கிறாளா? நம்மள மட்டமா பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட அவளை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த ஊர்ல நான் தான் பார்க்க ஹீரோ மாதிரி இருப்பேன். இவ்வளவு நேரம் கிரண் வேணும்னு தானே அலைஞ்சா. இப்ப சாகரன் தெரிஞ்சதும் என்கிட்ட வரா. அப்படி இருந்தும் என்ன மட்டமா பாக்குறா. இவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? மனதிலே கடுப்பாக நினைத்தான் சேவியர். இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமே என்று நினைத்தான். நீ டிசைட் பண்றதுதான். உனக்கு வேணுமா வேணாமா? சரின்னு சொன்னா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். கடுப்பாக சேவியர் கூறிட லைலா அவனை கடுப்புடன் பார்த்தாள்.
அவளுக்கு அவனின் தீண்டலில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை. இருந்தாலும் பல்லை கடித்துக் கொண்டு முடிவெடுத்தாள். சரி சரி, எனக்கு ட்ரீட்மெண்ட் பாரு. லைலா ஒப்புக்கொள்ள சேவியர் அனைவரையும் அங்கிருந்து சற்று தள்ளி நிற்க கூறினார். இருவர் மட்டும் தனியாக இருக்க சேவியர் லைலாவின் ஆடையில் கை வைத்தான். சேவியர், என்ன பண்ற? அவன் செயலை கண்டு அதிர்ச்சியாக கேட்டாள் லைலா. சேவியருக்கு எரிச்சல் தான் இன்னும் அதிகரித்தது. இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னோட உடம்ப பாக்கணும்னு இதெல்லாம் பண்ணல. ஒரு டாக்டரா நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதுக்காக தான் இதை பண்றேன். காயம் உள்ளார தானே இருக்கு. அப்போ உன் ட்ரெஸ்ஸை தூக்குனா தானே என்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அழுத்தமாய் சேவியர் கேட்க வேறு வழியில்லாமல் அமைதியானாள் லைலா. எபிசோட் 118. லைலாவின் உடலிலிருந்து சேவியர் ரத்தத்தினை உறிஞ்சி வெளியே துப்பினார். அவன் நினைத்திருந்தால் அவனின் மந்திர சக்தியை வைத்து அவளை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் லைலா அவனை மிகவும் மட்டமாக நடத்தியது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அதனால் அவளை பயமுறுத்தி பார்க்கலாம் என்று இப்படி செய்கிறான். சிறிது நேரத்திலே அவளை கூட்டிக் கொண்டு வெளியே வந்தான் சேவியர். உடலில் விஷம் இல்லாமல் இருக்க சற்று தெளிவாக இருந்தாள் லைலா. அவ இப்போ சரியாயிட்டா. வெளியே வர லைலா அவன் பின்னே கூச்சத்துடன் நடந்து வந்தாள். இங்கு வந்ததிலிருந்து அவள் சேவியரை மட்டமாகத்தான் நினைத்து கொண்டிருந்தாள். அவள் எண்ணமெல்லாம் சேவியர் சரியான பட்டிக்காட்டான் என்று இருந்தது. ஆனால் அவள் நினைத்த பட்டிக்காட்டான் அவளின் வாழ்க்கையையும் காப்பாற்றுவான் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அதுவும் இப்படி நெருக்கமாய் அவளின் உடலில் இருந்து ரத்தத்தை உறிஞ்சி காப்பாற்றுவான் என்ற நிலைமை வரும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. அவன் செயலை கண்டு நிகழ்ச்சி அடைந்தாள். சேவியர், லைலாவோட கேரக்டர் அப்படிதான். அவ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டா. அவ எந்த விஷயத்தையும் கட்டுப்பட்டு பேசுறவதான். ஆனா அவ ஒன்னும் மோசம் இல்ல. அதே மாதிரி இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே அழகாவும் பணக்காரனாவும் இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும். அதான் நார்மலா லைலா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. அதனாலதான் அவ அப்படி பண்ணா. அதனால அவளுக்கு இனிமே இந்த மாதிரி கெட்டது நடக்க கூடாது. தான் செய்த காரியத்தை நினைத்து வெட்கம் பிடுங்கி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். நல்ல வேளை, அவளுக்கு சரியாயிடுச்சுன்னா ஓகே. இப்ப எல்லாரும் கிளம்புவோமா? அவர்கள் அனைவரையும் பார்த்து கேட்டாள் அரோரா. உடனே அனைவரும் கிளம்ப ஆரம்பித்தார்கள். லைலா சேவியரை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்திவிட்டாள். அனைவரும் முன்னே நடந்து கொண்டிருக்க அரோரா வேண்டுமென்றே மெதுவாக நடந்து சேவியருடன் நடக்க ஆரம்பித்தாள். சேவியர், நீ வேணும்னே தானே இப்படி பண்ண? லைலா உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு பழிவாங்க தானே அவளை ரொம்ப பயமுறுத்தி இப்படி எல்லாம் பண்ண? அவள் கேள்வியில் அதிர்ந்து நின்றான் சேவியர். அவனின் எண்ணங்களை அரோரா கண்டுகொள்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சேவியர் அவளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு முன்பே அரோரா அழுத்தமாய் அவனை பார்த்தாள். சேவியரை எச்சரித்தாள் அரோரா. சேவியர் உடனே அவளுக்கு பதில் கூற ஆரம்பித்தான். அரோரா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. லைலா கிட்ட எனக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்ல. கிராமத்துல வாழ்றவங்க எல்லாரையுமே அவ கொஞ்சம் மட்டமா பார்த்தா. அதான் சின்னதா பயம் காட்டலான்னு அப்படி பண்ண. மத்தபடி கெட்டது பண்ணணும்ன்ற எண்ணத்துல நான் அப்படி பண்ணல. சேவியர் விளக்கம் கூற அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள் அரோரா. அப்போ நிஜமாவே அவ மேல ஆசைப்பட்டு அப்படி பண்ணலையா நீ? பொதுவா எல்லா பசங்களுமே பொண்ணுங்களோட ஷேப் பார்த்து தானே மயங்குவாங்க. நீயும் அப்படிதானே? அவனை ஏற்ற இறக்கத்துடன் பார்த்து அரோரா கேட்க சேவியர் அவளை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தான். ஒரு உண்மையான ஆம்பளை பொண்ணுங்களோட உடம்ப பார்த்து அட்ராக்ட் ஆக மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அழகானதா தெரியும். எல்லாருமே ஒரே மாதிரி இல்ல. வெளி தோற்றம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். பார்க்க மட்டும்தான் அது அழகா இருக்கும். ஆனா ஒருத்தங்களை மனசார பிடிக்கணும்னா அவங்க மனசு ரொம்ப அழகா இருக்கணும். வெறும் லுக்க மட்டும் வச்சு என்ன பண்றது? சேவியர் கூறியதை கேட்டதும் அரோரா மெலிதாக புன்னகைத்தாள். ஆமா ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்போ உனக்கும் அந்த மாதிரி பசங்களை தானே பிடிக்கும்? எந்த மாதிரி? அதான் சொன்னியே, பொதுவா பொண்ணுங்களுக்கு அழகாவும் பணக்காரனாவும் இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும்னு. அப்போ உனக்கும் அந்த மாதிரி பசங்களை தானே பிடிக்கும்? எனக்கா? ஆமா ஆமா, நல்லா பணக்காரனாவும் அழகாவும் இருக்கிற பையனை தான் எனக்கும் பிடிக்கும். வேண்டுமென்று சேவியரை கடுப்பேற்றுவதற்காக கூறினாள் அரோரா. அதில் சிரித்தான் சேவியர். இப்படியே சொல்லிட்டு கடைசியில உங்க அப்பா இந்த ஊர்ல யாராவது ஒருத்தனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அவளை வம்பிழுப்பதற்காக சேவியர் கூறிட அரோரா கடுப்பில் கண்களை சுழற்றினாள். நீ உன் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. அப்படியெல்லாம் என் அப்பா பண்ண மாட்டாரு. கடுப்பாக கூற இருவரும் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொண்டே நடந்தார்கள். ஐயோ அம்மா! திடீர் என்று அலறினாள் லைலா.
கிரணும் மற்றவர்களும் அப்படியே நிற்க பயத்தில் லைலா உடனே ஓடி வந்து சேவியரை கட்டிக்கொண்டாள். அங்கிருக்கும் அனைவரும் அவளை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். பயத்தில் ஓடி வந்து கட்டிக்கொண்ட லைலா அப்பொழுதுதான் சூழலை உணர உடனே அவள் முகம் சிவந்து விட்டது. என்ன விடுறியா கொஞ்சம்? பயக்கத்துடன் லைலாவின் கையை எடுத்துவிட முயற்சி செய்தபடியே கேட்டான் சேவியர். அதில் அவனை விட்டு தள்ளி நின்ற லைலா முகம் சிவந்திருந்தது. அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சேவியர் இந்த ஊர்ல தானே பிறந்து வளர்ந்தான். அதனால ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சேவியர் காப்பாத்துவான். உங்க எல்லாரையும் விட அவனுக்கு இந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும். அதான் பயத்துல. தயக்கத்துடனே லைலா விளக்கம் கூற யாருமே அதை கண்டு கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் மலையேறும் பொழுது அவள் இப்படியெல்லாம் பேசவே இல்லை. சேவியர் காட்டுப்பகுதியை தீவிரமாய் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்ணுக்கு ஏதோ ஒன்று அந்த இடத்தை கடந்து சென்றது போல இருந்தது. சேவியர், அத பாத்தியா? ஏதோ ஒண்ணு இப்ப பறந்து போன மாதிரி இருந்துச்சு. கருப்பா ஒரு உருவம் பாத்தியா? பயத்தில் விளிர்ந்த முகத்துடன் கேட்டான் ஆரோன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. இந்த இடத்தை விட்டு யாரும் நகராதீங்க. அது என்ன ஏதுன்னு நான் போய் பாக்குறேன். அமைதியான குரலில் அனைவரிடமும் கூறினான் சேவியர். சேவியர், உனக்கு என்ன பைத்தியமா? ஒருவேளை அது ஏதாவது காட்டு மிருகமா இருந்தா என்ன பண்ணுவ? நம்மகிட்டதான் டார்ச் லைட் இருக்குல்ல, அதனால அது நம்மள அட்டாக் பண்ணாது. பிளீஸ் போகாத. வருத்தம் தேய்ந்த குரலில் சேவியரிடம் கெஞ்சினாள் அரோரா. ஒண்ணும் இல்ல, எனக்காக எல்லாரும் இங்கே இருங்க. நான் சீக்கிரம் திரும்ப வரேன். அழுத்தமாய் கூறிவிட்டு சேவியர் காட்டின் அடர்ந்த பகுதிக்குள்ளே வேகமாய் ஓட ஆரம்பித்தான். அந்த கருப்பு உருவம் எந்த திசையில் போனதோ அந்த திசையில் மிகவும் வேகமாய் அதனை தேடி ஓடினான். அந்த உருவம் பறந்து போனதை வைத்து அது மிருகம் இல்லை என்று கண்டு கொண்டான் சேவியர். 10 நிமிடத்திற்கும் மேலாக காட்டின் உள்ளே மிகவும் வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தான் சேவியர். ஆனால் அந்த உருவம் மட்டும் அவன் பிடியில் அகப்படவில்லை. பிசாசு, கண்ணு முன்னாடி வந்துரு! சத்தமாய் கத்திய சேவியர் நடுக்காட்டில் அப்படியே நின்றான். திடீர் என்று காற்று வேகமாய் அடிக்க கீழே இருந்த மரக்கட்டைகள் எல்லாம் காற்றில் சுழல ஆரம்பித்தது. மரக்கட்டைகள் ஒவ்வொன்றாய் சேவியரை தாக்க வர அதனை பலமாக பிடித்து தடுத்தான் சேவியர். அந்த உருவம் கோரமாய் சிரித்தபடியே சேவியரை நெருங்கி வர துவங்கியது. எவ்வளவு திமிர் இருந்தா செத்தும் இங்க ஆவியாவே நீ சுத்திக்கிட்டு இருப்ப. உனக்கு அடுத்த ஜென்மம் எடுக்கிற வேலை இல்லையா? இந்த மலையிலேயே சுத்திக்கிட்டு இங்க வர போறவங்க எல்லாரையும் சாகடிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு உன்னை மொத்தமாவே நான் அழிக்கிறேன். உடனே அவன் பாக்கெட்டில் இருந்த மந்திர எழுத்துக்கள் கொண்ட காகிதத்தை எடுத்து அந்த கருப்பு உருவத்தை நோக்கி வீசி எறிந்தான். நொடி பொழுதில் அந்த காகிதம் காற்றில் நெருப்பு பந்தாக மாறி அந்த இடத்தையே வெளிச்சமாக்கியது. அந்த கருப்பு உருவம் நெருப்பு பந்தை தட்டிவிட்டாலும் அதனின் உடல் தீயில் எரிந்தது. எரிச்சல் தாங்காமல் கோரமாய் கத்த துவங்கியது அந்த உருவம். அந்த உருவத்திற்கு இடம் கொடுக்காமல் சேவியர் மீண்டும் ஒரு மந்திர காகிதத்தை எடுத்தான். மலைப்பகுதியில் நிறைய பேய்பிசாசுகள் கதையை பற்றி சேவியர் கேட்டிருந்ததனால் எதற்கும் உதவுமே என்று வீட்டிலே மந்திர காகிதத்தை ஏற்பாடு செய்து கொண்டு வந்திருந்தான் சேவியர். சேவியர் மீண்டும் மந்திரத்தை போடுவதற்கு தயாராக அந்த உருவ காற்றையிலை மண்டியிட்டு அமர்ந்தது. மாஸ்டர், பிளீஸ் என்ன விட்டுருங்க. நான் ஏற்கனவே செத்து போனவ. என்ன திரும்பவும் சாகடிக்காதீங்க. நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டேன். பிளீஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. அந்த பேய் சேவியரிடம் கெஞ்சியது. எபிசோட் 118. லைலாவின் உடலிலிருந்து சேவியர் ரத்தத்தினை உறிஞ்சி வெளியே துப்பினார். அவன் நினைத்திருந்தால் அவனின் மந்திர சக்தியை வைத்து அவளை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் லைலா அவனை மிகவும் மட்டமாக நடத்தியது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அதனால் அவளை பயமுறுத்தி பார்க்கலாம் என்று இப்படி செய்கிறான். சிறிது நேரத்திலே அவளை கூட்டிக் கொண்டு வெளியே வந்தான் சேவியர். உடலில் விஷம் இல்லாமல் இருக்க சற்று தெளிவாக இருந்தாள் லைலா. அவ இப்போ சரியாயிட்டா. வெளியே வர லைலா அவன் பின்னே கூச்சத்துடன் நடந்து வந்தாள். இங்கு வந்ததிலிருந்து அவள் சேவியரை மட்டமாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்தாள். அவள் எண்ணமெல்லாம் சேவியர் சரியான பட்டிக்காட்டான் என்று இருந்தது. ஆனால் அவள் நினைத்த பட்டிக்காட்டான் அவளின் வாழ்க்கையையும் காப்பாற்றுவான் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அதுவும் இப்படி நெருக்கமாய் அவளின் உடலில் இருந்து ரத்தத்தை உறிஞ்சு காப்பாற்றுவான் என்ற நிலைமை வரும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. அவன் செயலை கண்டு நிகழ்ச்சி அடைந்தாள். சேவியர், லைலாவோட கேரக்டர் அப்படிதான். அவ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டா. அவ எந்த விஷயத்தையும் கட்டுப்பட்டு பேசுறவதான். ஆனா அவ ஒன்னும் மோசம் இல்ல. அதே மாதிரி இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே அழகாவும் பணக்காரனாவும் இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும். அதான்
நார்மலா லைலா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. அதனாலதான் அவ அப்படி பண்ணா. அதனால அவளுக்கு இனிமே இந்த மாதிரி கெட்டது நடக்க கூடாது. தான் செய்த காரியத்தை நினைத்து வெட்கம் பிடுங்கி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். நல்ல வேளை அவளுக்கு சரியாயிடுச்சுன்னா ஓகே. இப்ப எல்லாரும் கிளம்புவோமா? அவர்கள் அனைவரையும் பார்த்து கேட்டாள் அரோரா. உடனே அனைவரும் கிளம்ப ஆரம்பித்தார்கள். லைலா சேவியரை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்திவிட்டாள். அனைவரும் முன்னே நடந்து கொண்டிருக்க அரோரா வேண்டுமென்றே மெதுவாக நடந்து சேவியருடன் நடக்க ஆரம்பித்தாள். சேவியர், நீ வேணும்னே தானே இப்படி பண்ண? லைலா உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு பழிவாங்க தானே? அவளை ரொம்ப பயமுறுத்தி இப்படி எல்லாம் பண்ண? அவள் கேள்வியில் அதிர்ந்து நின்றான் சேவியர். அவனின் எண்ணங்களை அரோரா கண்டுகொள்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சேவியர் அவளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு முன்பே அரோரா அழுத்தமாய் அவனை பார்த்தாள். சேவியரை எச்சரித்தாள் அரோரா. சேவியர் உடனே அவளுக்கு பதில் கூற ஆரம்பித்தான். அரோரா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. லைலா கிட்ட எனக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்ல. கிராமத்துல வாழ்றவங்க எல்லாரையுமே அவ கொஞ்சம் மட்டமா பார்த்தா. அதான் சின்னதா பயம் காட்டலான்னு அப்படி பண்ண. மத்தபடி கெட்டது பண்ணணும்ன்ற எண்ணத்துல நான் அப்படி பண்ணல. சேவியர் விளக்கம் கூற அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள் அரோரா. அப்போ நிஜமாவே அவ மேல ஆசைப்பட்டு அப்படி பண்ணலையா நீ? பொதுவா எல்லா பசங்களுமே பொண்ணுங்களோட ஷேப் பார்த்து தானே மயங்குவாங்க. நீயும் அப்படிதானே? அவனை ஏற்ற இறக்கத்துடன் பார்த்து அரோரா கேட்க சேவியர் அவளை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தான். ஒரு உண்மையான ஆம்பளை பொண்ணுங்களோட உடம்ப பார்த்து அட்ராக்ட் ஆக மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அழகானதா தெரியும். எல்லாருமே ஒரே மாதிரி இல்ல. வெளி தோற்றம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். பார்க்க மட்டும்தான் அது அழகா இருக்கும். ஆனா ஒருத்தங்களை மனசார பிடிக்கணும்னா அவங்க மனசு ரொம்ப அழகா இருக்கணும். வெறும் லுக்க மட்டும் வச்சு என்ன பண்றது? சேவியர் கூறியதை கேட்டதும் அரோரா மெலிதாக புன்னகைத்தாள். ஆமா ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்போ உனக்கும் அந்த மாதிரி பசங்களை தானே பிடிக்கும்? எந்த மாதிரி? அதான் சொன்னியே, பொதுவா பொண்ணுங்களுக்கு அழகாவும் பணக்காரனாவும் இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும்னு. அப்போ உனக்கும் அந்த மாதிரி பசங்களை தானே பிடிக்கும்? எனக்கா? ஆமா ஆமா, நல்லா பணக்காரனாவும் அழகாவும் இருக்கிற பையனை தான் எனக்கும் பிடிக்கும். வேண்டுமென்று சேவியரை கடுப்பேற்றுவதற்காக கூறினாள் அரோரா. அதில் சிரித்தான் சேவியர். இப்படியே சொல்லிட்டு கடைசியில உங்க அப்பா இந்த ஊர்ல யாராவது ஒருத்தனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அவளை வம்பிழுப்பதற்காக சேவியர் கூறிட அரோரா கடுப்பில் கண்களை சுழற்றினாள். நீ உன் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. அப்படியெல்லாம் என் அப்பா பண்ண மாட்டாரு. கடுப்பாக கூற இருவரும் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொண்டே நடந்தார்கள். ஐயோ அம்மா! திடீர் என்று அலறினாள் லைலா. கிரணும் மற்றவர்களும் அப்படியே நிற்க பயத்தில் லைலா உடனே ஓடி வந்து சேவியரை கட்டிக்கொண்டாள். அங்கிருக்கும் அனைவரும் அவளை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். பயத்தில் ஓடி வந்து கட்டிக்கொண்ட லைலா அப்பொழுதுதான் சூழலை உணர உடனே அவள் முகம் சிவந்து விட்டது. என்ன விடுறியா கொஞ்சம்? தயக்கத்துடன் லைலாவின் கையை எடுத்துவிட முயற்சி செய்தபடியே கேட்டான் சேவியர். அதில் அவனை விட்டு தள்ளி நின்ற லைலா முகம் சிவந்திருந்தது. அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சேவியர் இந்த ஊர்ல தானே பிறந்து வளர்ந்தான். அதனால ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சேவியர் காப்பாத்துவான். உங்க எல்லாரையும் விட அவனுக்கு இந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும். அதான் பயத்துல. தயக்கத்துடனே லைலா விளக்கம் கூற யாருமே அதை கண்டு கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் மலையேறும் பொழுது அவள் இப்படியெல்லாம் பேசவே இல்லை. சேவியர் காட்டுப்பகுதியை தீவிரமாய் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்ணுக்கு ஏதோ ஒன்று அந்த இடத்தை கடந்து சென்றது போல இருந்தது. சேவியர், அத பாத்தியா? ஏதோ ஒண்ணு இப்ப பறந்து போன மாதிரி இருந்துச்சு. கருப்பா ஒரு உருவம் பாத்தியா? பயத்தில் விளிர்ந்த முகத்துடன் கேட்டான் ஆரோன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. இந்த இடத்தை விட்டு யாரும் நகராதீங்க. அது என்ன ஏதுன்னு நான் போய் பாக்குறேன். அமைதியான குரலில் அனைவரிடமும் கூறினான் சேவியர். சேவியர், உனக்கு என்ன பைத்தியமா? ஒருவேளை அது ஏதாவது காட்டு மிருகமா இருந்தா என்ன பண்ணுவ? நம்ம கிட்டதான் டார்ச் லைட் இருக்குல்ல, அதனால அது நம்மள அட்டாக் பண்ணாது. பிளீஸ் போகாத. வருத்தம் தேய்ந்த குரலில் சேவியரிடம் கெஞ்சினாள் அரோரா. ஒண்ணும் இல்ல, எனக்காக எல்லாரும் இங்கே இருங்க. நான் சீக்கிரம் திரும்ப வரேன். அழுத்தமாய் கூறிவிட்டு சேவியர் காட்டின் அடர்ந்த பகுதிக்குள்ளே வேகமாய் ஓட ஆரம்பித்தான். அந்த கருப்பு உருவம் எந்த திசையில் போனதோ அந்த திசையில் மிகவும் வேகமாய் அதனை தேடி ஓடினான். அந்த உருவம் பறந்து போனதை வைத்து அது மிருகம் இல்லை என்று கண்டு கொண்டான் சேவியர். 10 நிமிடத்திற்கும் மேலாக காட்டின் உள்ளே மிகவும் வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தான் சேவியர். ஆனால் அந்த உருவம் மட்டும் அவன் பிடியில் அகப்படவில்லை. ஏ பிசாசு, கண்ணு முன்னாடி வந்துரு! சத்தமாய் கத்திய சேவியர் நடுக்காட்டில் அப்படியே நின்றான்.
திடீர் என்று காற்று வேகமாய் அடிக்க கீழே இருந்த மரக்கட்டைகள் எல்லாம் காற்றில் சுழல ஆரம்பித்தது. மரக்கட்டைகள் ஒவ்வொன்றாய் சேவியரை தாக்க வர அதனை பலமாக பிடித்து தடுத்தான் சேவியர். அந்த உருவம் கோரமாய் சிரித்தபடியே சேவியரை நெருங்கி வர துவங்கியது. எவ்வளவு திமிர் இருந்தா செத்தும் இங்க ஆவியாவே நீ சுத்திக்கிட்டு இருப்ப. உனக்கு அடுத்த ஜென்மம் எடுக்கிற வேலை இல்லையா? இந்த மலையிலேயே சுத்திக்கிட்டு இங்க வர போறவங்க எல்லாரையும் சாகடிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு உன்னை மொத்தமாவே நான் அழிக்கிறேன். உடனே அவன் பாக்கெட்டில் இருந்த மந்திர எழுத்துக்கள் கொண்ட காகிதத்தை எடுத்து அந்த கருப்பு உருவத்தை நோக்கி வீசி எறிந்தான். நொடி பொழுதில் அந்த காகிதம் காற்றில் நெருப்பு பந்தாக மாறி அந்த இடத்தையே வெளிச்சமாக்கியது. அந்த கருப்பு உருவம் நெருப்பு பந்தை தட்டி விட்டாலும் அதனின் உடல் தீயில் எரிந்தது. எரிச்சல் தாங்காமல் கோரமாய் கத்த துவங்கியது அந்த உருவம். அந்த உருவத்திற்கு இடம் கொடுக்காமல் சேவியர் மீண்டும் ஒரு மந்திர காகிதத்தை எடுத்தான். மலைப்பகுதியில் நிறைய பேய் பிசாசுகள் கதையை பற்றி சேவியர் கேட்டிருந்ததனால் எதற்கும் உதவுமே என்று வீட்டிலே மந்திர காகிதத்தை ஏற்பாடு செய்து கொண்டு வந்திருந்தான் சேவியர். சேவியர் மீண்டும் மந்திரத்தை போடுவதற்கு தயாராக அந்த உருவ காற்றையிலை மண்டியிட்டு அமர்ந்தது. மாஸ்டர் பிளீஸ் என்ன விட்டுருங்க, நான் ஏற்கனவே செத்து போனவ, என்ன திரும்பவும் சாகடிக்காதீங்க. நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டேன். பிளீஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. அந்த பேய் சேவியரிடம் கெஞ்சியது. எபிசோட் 119. அந்த பிசாசு சேவியரிடம் கெஞ்சிக் கொண்டே இருக்க சேவியர் கோபத்தில் கத்தினான். என்ன, நான் உன்னை மன்னிச்சு விடணுமா? இங்க வர போறவங்க எல்லாரையும் நீ பயமுறுத்தி சாகடிக்கிற. உன்ன நான் மன்னிச்சு விடணுமா? இத்தனை வருஷமா இந்த மலைக்கு வர ஊர் மக்களையும் இங்க இருக்கிற மிருகங்களையும் நீதானே கொன்ன. கோபமாக கேட்டான் சேவியர். சேவியர் சிறுவயதில் இந்த கதையை கேட்ட பொழுது மலையில் மிருகங்கள் தான் கொன்றிருக்கும் என்று நினைத்தான். அவனுக்கு அப்பொழுது பேய் பிசாசு மீது நம்பிக்கை இல்லை. அப்பொழுது அவனுக்கு மந்திரம் பற்றி எதுவும் தெரியாததனால் அவன் இதனை பற்றி கவனிக்கவில்லை. ஆனால் இம்முறை அவன் மலைக்கு வந்த பொழுதே ஏதோ ஒன்று சரியாக இல்லை என உணர்ந்தான். ஆனாலும் நிஜமாவே ஒரு பேய் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மிருகங்களும் ஊர் மக்களும் காணாமல் போவதற்கு காரணம் வேறு ஏதாவது இருக்கும் என்றுதான் நினைத்தான். ஆனால் இப்பொழுது இந்த ஆத்மாவின் வேலைதான் என்று தெரிந்ததும் அவனுக்கு கோபம் வந்தது. எத்தனை வருடங்களாய் எத்தனை பேர் உயிரை அதை எடுத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒன்றை அவன் எப்படி மன்னித்து விடுவான்? அந்த பேய் கூறியதை பெரிதாய் எடுத்துக் கொள்ளாமல் ஒரு தாயத்தை எடுத்து அந்த பேயை முத்தமாய் எரிக்க பார்த்தான் சேவியர். அவன் செயலை கண்டதுமே அந்த ஆத்மா பயத்தில் அலறியது. மாஸ்டர் பிளீஸ் என்னோட வாழ்க்கையை விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பொக்கிஷம் கூட என்கிட்ட இருக்கு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, ஒன்னும் பண்ணிடாதீங்க. அந்த ஆத்மா கெஞ்சிட சேவியர் அதனை வெறுப்புடன் பார்த்தான். சும்மா வெட்டியா சுத்துற பேய் நீனு. உன்கிட்ட அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கு என்கிட்ட குடுக்கற அளவுக்கு? மாஸ்டர் நிஜமாவே என்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கு. பிளீஸ் என்ன நம்புங்க. அத நீங்க பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். அந்த பொக்கிஷம் நீங்க நினைச்ச அளவுக்கு இல்லனாக்கா என்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த பேய் அவனிடம் நடிக்கவில்லை என்று கண்டு கொண்ட சேவியர் சம்மதமாய் தலையசைத்தான். சரி, என்ன அங்க கூட்டிட்டு போ. இந்த பக்கமா வாங்க மாஸ்டர். அந்த பெண் சேவியருக்கு வழியை காட்டி அங்கே இருந்து அழைத்து சென்றது. சிறிது தூரம் நடக்க சேவியர் மலையின் இன்னொரு பகுதியில் வந்து நின்றான். அந்த பாதை மலையின் உச்சிக்கு செல்லும் பாதை. அதுவும் அங்கு செங்குத்தாக இருந்தது. அந்த இடத்திலிருந்து நிச்சயம் அவர்களால் மலை ஏற முடியாது. அங்கிருக்கும் மலைகளுக்கு நடுவே ஒரு அதிசய செடி ஒன்று இருந்தது. மாஸ்டர், நான் சொன்னது அதுதான், அத பாருங்க. அந்த பேய் அந்த செடியை கை காட்டி கூறியது. முதலில் சேவியர் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அதனை நன்றாய் உற்று பார்க்க அதிர்ந்தான் சேவியர். அது சாதாரண புல் இல்லை, அது ஒரு மருத்துவ செடி. அதை தாண்டி அந்த செடியில் ஆன்ம சக்தி பல்லாயிரம் மடங்கு அதிகமாய் சாதாரண மூலிகை செடியை காட்டிலும் இருந்தது. இது கோல்டன் ஐ கிராஸ் தானே? அவன் கண்ணையே நம்ப முடியாமல் கேட்டான் சேவியர். கோல்டன் ஐ கிராஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நிலப்பனை செடி சாதாரண மூலிகை செடியாக இருந்தாலும் அது வெளிப்படுத்தக்கூடிய ஆன்ம சக்தி பல 100 வருடங்களாய் இருக்கக்கூடிய மூலிகை செடியை காட்டிலும் அதனின் சக்தி அதிகமாய் இருக்கும். அந்த பேய் சேவியரின் ஆச்சரியமான முகபாவனையை பார்ப்பதற்காக காத்திருந்தது. மாஸ்டர், இந்த இடத்துல என்ன எப்ப புதைச்சாங்களோ அப்போல இருந்தே இந்த செடி இங்கதான் இருக்கு. கிட்டத்தட்ட 200 வருஷமா இது இங்கதான் இருக்கும் போல. என்னது, 200 வருஷமா இந்த கோல்டன் ஐ கிராஸ் இங்கதான் இருக்கா? பெரும் அதிர்ச்சியுடன் கேட்டான் சேவியர். நிலப்பனை சாதாரண புல் வகையை சார்ந்ததுதான்.
ஒரு செடி இத்தனை வருடங்களாய் காய்ந்து போகாமலும் அழுகி போகாமலும் அப்படியே இருப்பது மிகவும் அபூர்வமான விஷயம். அனைத்து வகையான மூலிகை செடியும் அதனை பறிக்காமல் விட்டால் அழுகித்தான் போகும். ஆன்ம சக்தி இயற்கையிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய சில மூலிகை செடிகள் மட்டும்தான் 100,000 வருட கணக்கில் வளர்ந்தபடியே அப்படியே இருக்கும். அதனால்தான் மருத்துவ உலகில் அப்படிப்பட்ட மூலிகை செடிகளுக்கு நிறைய மதிப்பிருக்கிறது. அதிலும் இந்த கோல்டன் ஐ கிராஸ் 200 வருடங்களாய் இருக்கிறது என்றால் மிகவும் அபூர்வமான ஒன்றாகும். அந்த செடியை எனக்காக பிச்சிட்டு வா. அந்த ஆத்மாவிடம் கட்டளையாக கூறினான் சேவியர். உடனே அந்த பேய் பறந்து சென்று அதனை பறித்துக் கொண்டு அவனிடம் வந்தது. அது பறிக்கப்பட்ட நொடி ஏகப்பட்ட கணக்கில் ஆன்ம சக்தி அதிலிருந்து வெளியேறியது. சேவியர் அவனின் சட்டையை கிழித்து அந்த செடியை அதில் கட்டி வைத்தான். அதன் பின்பு அந்த ஆத்மாவை அழுத்தமாக பார்த்தான் சேவியர். அந்த ஆத்மா அவனிடம் நல்லபடியாக உண்மையை ஒப்புக்கொண்டு அது செய்த தவறை உணர்ந்து அவனுக்கு மிகவும் அபூர்வமான செடியை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த ஆத்மா இத்தனை வருடங்களில் எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அதனால் அதனை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் சேவியர். அந்த ஆத்மா இங்குதான் பல வருடங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. சேவியர் என்ன நினைக்கிறான் என்று அதனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் அவனிடம் மீண்டும் கெஞ்ச ஆரம்பித்தது. மாஸ்டர், நான் திரும்பவும் கேக்குறேன், பிளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே கேக்குறேன். இனிமே நான் யாரையுமே கொல்ல மாட்டேன். என்னை இதோட விட்டுடுங்க பிளீஸ். அந்த ஆத்மா கெஞ்சி கேட்க சேவியர் ஒரு நிமிடம் தீவிரமாக யோசித்தான். இப்போதைக்கு வேணும்னா உன்னை இப்படியே விடுறேன். ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க வர்றவங்க யாரையாச்சும் நீ பயமுறுத்தினாலோ இல்ல சாகடிச்சான்னு கேள்விப்பட்ட உன்னை மறுஜன்மம் எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன், பாத்துக்க. ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி நான் பண்றேன். தரையில் மண்டி போட்டு சேவியருக்கு மனதார நன்றி கூறியது அந்த ஆத்மா. அந்த செடியை எடுத்துக்கொண்டு சேவியர் அரோராவும் மற்றவர்களும் இருக்கும் இடத்திற்கு சென்றான். சேவியரை நினைத்து அங்கிருக்கும் அனைவருமே கவலையாக நின்றிருந்தார்கள். அவன் நல்லபடியாய் திரும்ப வரவும் தான் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. எங்க போய் தொலைஞ்ச சேவியர்? எதுக்கு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? அக்கறையுடன் அவனை கண்டித்தாள் அரோரா. அதில் லேசாய் சிரித்தான் சேவியர். அது என்னன்னு பார்க்க போனேன். அந்த உருவம் வேற எதுவும் இல்ல, ஒரு பெரிய முயல் தான். பயப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. நாம இனிமேல் தைரியமா கீழே இறங்கலாம். யாருக்குமே அதில் எந்த சந்தேகமும் வரவில்லை. பனிமூட்டம் வேறு அந்த நேரத்தில் குறைய தொடங்கி இருக்க அனைவரும் வேகமாய் மலையின் அடிவாரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அனைவரும் நல்லபடியாக மலை அடிவாரத்திற்கு வர ஊர் மக்கள் நிறைய பேர் கையில் டார்ச் லைட்டுடன் மலை அடிவாரத்தில் காத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் மலைக்கு சென்று மற்றவர்களை தேடலாமா என்ற யோசனையில் மூழ்கியிருந்தார்கள். இவர்கள் எல்லாம் கீழே வருவதை பார்த்ததும் தான் நிம்மதியாக இருந்தது. சேவியர், ஏன்பா இவ்வளவு லேட்டா வர? நாங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோன்னு நினைச்சு பயந்துட்டோம். வருத்தத்துடன் சேவியரின் அப்பா ஸ்டீஃபன் கூறிட ஜூலியும் சற்று நிம்மதி அடைந்தார். அங்கு வந்திருந்த ஹரிதாசுக்கும் அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. அரோராவும் அவளின் நண்பர்களும் கல்லூரி மூலமாய் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் ஏதேனும் ஆகி இருந்தால் ஊர் தலைவர் என்ற பெயரில் அவருக்குத்தான் பிரச்சனை ஆகியிருக்கும். சேவியர், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? உன்னை யார் அரோராவையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் மலைக்கு கூட்டிட்டு போக சொன்னது? ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னே இருக்கியா நீ? கோபமாக சேவியரை திட்டினார் ஹரிதாஸ். இந்த கிழட்டு பையன் வேற தேவையில்லாம பேசுறான். வர்ற கோபத்துக்கு 4 விடணும் போல இருக்கு. மனதில் நினைத்துக் கொண்டு ஹரிதாஸை முறைத்தான் சேவியர். சார், நாங்க தான் சேவியர் கிட்ட எங்களை மலைக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேட்டோம். சேவியர் இருந்ததுனாலதான் எங்களால நல்லபடியா போயிட்டு வர முடிஞ்சிச்சு. அவன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எங்களால திரும்ப வந்திருக்கவே முடியாது. இங்க எல்லாரையும் பத்திரமா காப்பாத்தினது அவன்தான். ஊர் தலைவரை எதிர்த்து தைரியமாய் சேவியருக்காக பரிந்து பேசினாள் லைலா.